ஹலோ கைஸ், ஐ அம் சஜித். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஏர்ன் பண்ணலான்னு. எல்லாமே உண்மை தான். பட் பிஃபோர் தட் யூ வில் லேர்ன் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோ அல்லது சர்வீஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் என்னென்னா லைக் சர்ச் இன்ஜின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த சோஷியல் மீடியா. சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள், யாண்டெக்ஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய தான் சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க. சோஷியல் மீடியா வந்து லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். ஃபர்தராக வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 4 டிவைட் ஆயிருக்கு. எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், எஸ்எம்ஓ. அதுக்கப்புறம் எஸ்இஎம். ஸோ எஸ்இஎம்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ இந்த லாஸ்ட்டாக நான் 2 சொன்னேன் இல்லையா, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அண்ட் தென் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இது ரெண்டுக்குமே வந்து நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணணும். பட் எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அண்ட் தென் எஸ்எம்ஓ சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன், இது ரெண்டுத்துக்குமே நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டா மட்டும் போதும், நம்மளே நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம்.